இப்போ நான் எங்கே இருக்கேன்னா லோட்டஸ் டெம்பிள்னு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் டெல்லியில். இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த ஹோட்டல் மட்டும் வந்துடாங்க, அக்கா ஸ்கேமான ஒரு ஹோட்டல். வரீங்க அப்படின்னா மெயினாக மெட்ரோவில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இடத்துக்கும் கொஞ்சம் யோசிக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து ஆசைப்பட்டது ஓப்பனிங் சீன் எடுத்திருப்பாங்க, பிரகாஷ் ராஜ் ஓடி வர மாதிரி ஒரு சீனு. ஒவ்வொரு ஸ்டில்ஸ் புதுப்பின்னார் நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் இந்த ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வந்து ஒரு ஈஃபில் டவர் ஃபீலே இருக்குதுங்க. ஸோ டெல்லியில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொழி தெரியலனா ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக நிறைய ஸ்கேம் நடக்க வாய்ப்பு இருக்குது. வணக்க மக்களே, இப்போ டெல்லியோட முக்கியமான ஸ்பாட்டில் இருக்க ரெட் ஃபோர்ட், தமிழில் வந்து செங்கோட்டைன்னு சொல்லுவாங்க. இது டெல்லியிலே ரொம்பவே வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லலாம். அந்த காலத்து அரசர்கள் ராஜாக்கள் வாழ்ந்த இடம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரலாறு இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே நான் போக போகிறதில்ல, ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால நான் உங்களுக்கு வந்து இந்த ரெட் ஃபோர்ட்டை பற்றி ஓவரால் நான் வந்து இமேஜ் ஸ்லைட் ஷோ போடுறேன். அண்ட் வந்து உங்கள் ஹிஸ்ட்ரி பற்றி நான் வந்து உங்களுக்கு வாய்ஸில் சொல்கிறேங்க. பட் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் இது உள்ளே போயிட்டுன்னா நீங்கள் வெளியே வரதுக்கே ஒரு 4 hours கிட்ட ஆகிடுங்க. இந்த ரெட் ஃபோர்ட் ஆனது, அதாவது தமிழில் செங்கோட்டை என்று சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 1639ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்குது. முகலாய மன்னர் ஷாஜகான் அவர்கள் காலத்தில் வந்து இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டிருக்குது, மிக பிரம்மாண்ட அளவில். இந்த கட்டிடத்தை யார் வந்து கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்தாத் முகமது லகோரி. அதாவது உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஷாஜகான் அதாவது வந்து பிரம்மாண்டமான தாஜ்மஹால் உருவாக்குனால அதுக்கு மூல காரணமே உஸ்தாத் முகமது லகோரி. ஸோ அவர் தலைமையில் தான் அந்த பில்டிங் வந்து உருவாக்கியிருக்காங்க. அவர் தான் இந்த ரெட் ஃபோர்ட்டுமே உருவாக்கியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான டிசைன். அண்ட் வந்து இது வந்து இந்தோ இஸ்லாமிய அந்த ஒரு கட்டமைப்பில் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ மிக்சடாக இருக்கும். ஸோ டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே வந்து இது வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. காரணம் வந்து ஸோ அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் வந்து இவ்வளோ அழகாக வந்து பில்ட் பண்ணி பல ஆண்டுகள் காலம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக வந்து உருவாகிருக்கு. அண்ட் இது வந்து 2007 வந்து ஒரு பாரம்பரிய இடமாக வந்து அறிவிக்கப்பட்டது. எவ்ரி இயர் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது பிரதமர் அவர்கள் வந்து இங்கே தான் கொடி ஏற்றி ஸ்பீச் கொடுப்பாங்க மக்கள்கிட்ட. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெல்லி வந்தீங்கன்னா இந்த ரெட் ஃபோர்ட் உள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 4 to 5 hours தாராளமாக சுற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய வந்து பிரம்மாண்டமான வியக்கத்தக்க விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து மார்னிங்கே வர்றது ரொம்ப ரொம்ப பெட்டர். இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு வரதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 வந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் தான். அண்ட் தென் வந்து இதோட டிக்கெட் என்ட்ரி பண்ணால் 35 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஓல்டு டெல்லியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் மெட்ரோலேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நியூ டெல்லிலேருந்து ஒரு 3-4 ஸ்டேஷன் தான். அதர்வைஸ் பஸ் வசதி இருக்குது, உங்களுக்கு வந்து ரிக்ஷா இருக்குது. இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக வரணும்னா யூபர், ஓலா அந்த மாதிரி நீங்கள் ரேப்டோ, கால் டாக்ஸி மூலமோட நீங்கள் வரலாம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுதுங்க, நல்லா வாழ்ந்துருக்காங்க, நல்லா அந்த காலத்து ராஜாக்கள் மன்னர்கள்லாம். ஆனால் அதை தாண்டி அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் பாருங்களேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்ம இப்போ கட்டுற பில்டிங்லாம் என்னங்க ஒன்றுமே இல்லைங்க. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கெங்க டெக்னாலஜி வந்தது, எந்த அளவுக்கு இங்கே சயின்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங்கை பிளான் பண்ணி காலத்தால் அழியாமல் அது வந்து ஒரு வரலாறு படைக்கணும்னு சொல்லி அந்த ராஜாக்கள் மன்னர்கள் எந்த அளவுக்கு யோசிக்கா பாருங்கள். இப்போ அது வந்து எப்படி சொல்கிறது, காலத்தால் அழியாத ஒன்றா அந்த சின்னமாக இருக்குங்க. ஸோ டெல்லியோட மிக முக்கியமான ஒரு அடையாள சின்னம் இந்த ரெட் ஃபோர்ட்டு தாங்க. முக்கிய பின்குறிப்பு, டெல்லியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிக்ஷா நிறையவே உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஆட்டோ எடுக்க வேணாம். ரிக்ஷா மேக்ஸிமம் அப்படிலாம் மெட்ரோ தான் இங்கே ஃபஸ்ட்டு சாய்ஸு. அப்புறம் நீங்கள் இறங்கி நடக்கணும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரிக்ஷா எடுத்துக்கலாம். ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு 20 rupees 10 rupees மேக்ஸிமம். இண்டிவிஜுவலாக நீங்கள் போனால் ஒரு 50 rupees போகலாம், அவ்வளோதான். ஸோ அங்கேயே பார்த்து உஷாராக இருங்க, நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா இண்டியா கேட் சுற்றி பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த இண்டியா கேட் போகிறதுக்கு சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் சென்ட்ரல் செக்ரட்டரிக்குன்னு டிக்கெட் வாங்கிடுங்க. 20 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 3-4 ஸ்டேஷன் தான், சரிங்களா. சென்ட்ரல் செக்ரட்டரி வந்து இறங்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் ஆட்டோக்கள் இருக்கும், இண்டிவிஜுவல் ஆட்டோஸ் இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவல் ஆட்டோ பிடிச்சின்னா 60 rupees மேலே கொடுக்க தேவையில்லை. அப்படி ஷேர் பண்ணுறதா 20 rupees. சோலோ ட்ராவல் இருந்தால் நீங்கள் 20 rupees கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணி போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக போகிறதா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஆட்டோ பிடிச்சிக்கோங்க. ஸோ அங்கேருந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து
வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 1.5 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு இந்தியா கேட் இருக்குது. ஸோ வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சுற்றி தட் பார்க்கலாம். இஸ் வெரி ஃபேமஸ் இன் டெல்லி சிட்டி. ஸோ இந்தியாவோட நுழைவாயில் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போயிட்டு அந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள். ஸோ வேறு லெவலுங்க. இங்கே தான் வந்து ஆசைப்படத்தோட ஓப்பனிங் சீன் எடுத்திருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் ஓடி வர மாதிரி ஒரு சீனு. ஸோ நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, நிறைய சாங்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல் லொக்கேஷன். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ராஷ்டிரபதி பவன் சொல்கிறாங்க. பேக்கில் காட்டுறேன் பாருங்கள். பேக்கில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ராஷ்டிரபதி பவன் இதுக்கு நேராக இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்தியா கேட்டை கிட்டக்க போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வருவோம். வாங்க கைஸ் போ. ஸோ இங்கே லைனாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் எடுத்துருக்கு வந்து 30 rupees 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இந்தியா கேட்டோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் உலகப் போர் அப்போ, அதாவது பிரான்ஸ், மெசபடோமியா, கிழக்கு ஆப்பிரிக்கா அண்ட் ஈரான் போன்ற நாடுகளில் வந்து நம் நாட்டிற்காக போராடின அதிகாரிகள் அண்ட் இந்திய வீரர்கள், அதாவது கிட்டத்தட்ட 82,000 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவர்கள் நினைவாக தான் இந்த நினைவு சின்னமான இந்தியா கேட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பெயர்கள் 13,330 அந்த வீரர்களுடைய பெயர்கள் வந்து இதில் வந்து பதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியமான தகவல்ல. ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டில்ஸுமே தரமாக இருக்குங்க. பையனோ நல்ல ஃபோட்டோகிராஃபர் தாங்க. பட் நம்மகிட்டே ஸ்கேம் பண்ண பார்த்தான். நம்ம விடுவோமா நம்ம? ஸோ அவன் கிட்டத்தட்ட வளைச்சு ஒரு 10-20 ஃபோட்டோ கிட்ட எடுத்திருப்பாங்க. நமக்கு தேவையானவோ அந்த ஒரு ஃபோட்டோ தான் அந்த ஆர்ச்சி கிட்டே நின்று. கடைசியாக பார்த்தா 20 ஃபோட்டோ எடுத்தாச்சு, எனக்கு வந்து 600 ரூபா கொடுன்னு கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் போதும், அதை மட்டும் நீ காப்பி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபைனலாக வந்து சரி ஒரு 4 ஃபோட்டோவை வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்தேங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுவாங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஒரு வழியாக இந்தியா கேட் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்த்து ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் மட்டும்தான், அது பார்க்க தான் இவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்கு. இடத்துல மோஸ்ட் ஆஃப் ஆல் டீக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. அழகாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போக போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 minutes ட்ராவலு குதுப் மினார். ஸோ சென்ட்ரல் செக்ரட்டரிலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 minutes நீங்கள் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த குதுப் மினார் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லலாம். வாங்க இப்போ குதுப் மினார் சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த குதுப் மினார் நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் இந்த ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்கேனர் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரலாங்க. ஸோ இதில் வெளியே வந்து ட்ராவல் பண்ண அப்படியே வரதா இருந்தால் கிளாக் ரூமில் நீங்கள் திங்ஸை போட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகவே நீங்கள் போகலாங்க. கிளாக் ரூமுக்கு. ஸோ அது டிக்கெட் கவுண்ட்ரு. ஒரு டிக்கெட் வந்து 35 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏடிஎம் கார்டு யூபிஐ பேமெண்ட் பண்ணுறது, கேஷாக இருந்தால் 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே உள்ளவே உங்களுக்கு வந்து கேன்டீன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது சவுத் இந்தியன் ஃபுட்டு வேணாலும் கிடைக்கும், உங்களுக்கு நார்த் இந்தியன் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டும் கிடைக்கும். இந்த குதுப் மினார் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட, நிறைய மிஸ்டியான சில விஷயங்களோட கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக கேளுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு இந்த குதுப் மினார் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா குத்புதீன் ஐபக் காலகட்டத்தில் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதாவது 11th century கிட்டத்தட்ட. ஸோ இது வந்து விக்டோரி டவர்னு சொல்கிறாங்க, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். கிட்டத்தட்ட 1193 ஆண்டு வந்து இதை வந்து குத்புதீன் ஐபக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பேஸ்மெண்ட்டு. ஸோ பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பணிகள் போயிட்டுருக்கு. அப்போ எதிர்பாராத விதமாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அவர் தவறிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய சன்னின்ல, சுல்தானோட சன்னின்ல வந்து இல்துமிஸ் அவரால் அடுத்து வந்து ஒரு 3 அடுக்கு வந்து கட்டி முடிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் அப்புறம் 149 வருஷத்துக்கு அப்புறம் பயங்கரமான இடி முழக்கம் ஏற்பட்டு அந்த 3rd floor வந்து அவர் கட்டி முடித்தார் இல்லையா, 3rd floor வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ அப்புறம் அந்த காலகட்டத்தில் இருந்த 3வது தலைமுறை அரசரான பருஷா துக்ளக் என்பவர் வந்து ஃபைனலி அந்த 3rd and 4th டேமேஜ் ஆன ஃப்ளோரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாகவே சாண்ட்ஸ்டோனில் வந்து கம்ப்ளீட்டாக கட்டிடுறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக இதுதான் வந்து இந்த பில்டிங் உருவான விதம். அதுக்கப்புறம் இது வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லேருந்து அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு டேக் கேர் ஆகி இப்போது பப்ளிக் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி இருக்கு. இதுதான் இந்த பில்டிங் வந்து ஒரு மினி ஸ்டோரி. அண்ட் இதை தாண்டி இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா, 3 விதமான வரலாறுகள் சொல்லப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த குதுப் மினார் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய பள்ளிவாசலாகவும், இந்து கோவிலாகவும், அப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் விண்வெளி ஆராய்க்கூடமாகவும் வந்து இது உபயோகமாக இருந்தது அந்த காலகட்டத்தில்.
இந்த குதுப்மினாரோட பின்னாடி பார்த்தீங்கன்னா அயன் பில்லர், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.9 மீட்டர் டிஸ்டன்ஸில் அயன் பில்லர் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது 1600 வருஷமாக இன்னமும் துரும்பிடிக்காமல் இருக்குது இந்த இரும்பு தூண். நம்ப முடியல, எனக்கும் நம்ப முடியல தான். பட் இது வந்து அந்த காலத்து மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா ஸோ இது ஏன் துருப்பிடிக்காமல் இருக்கிற காரணம் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 2% வந்து பாஸ்பரஸ் கலவை இருக்கிறனால இது இன்னமும் துரும்பிடிக்காமல் அப்படியே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனில். ஸோ அங்கங்கே அந்த கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து சமயத்தை தழுவி பார்த்தீங்கன்னா நிறைய உருவங்கள், அப்புறம் அந்த கல்வெட்டுகளில் வந்து அந்த தூணில் நீங்கள் பார்க்க முடியுது. வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன், அதாவது 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கல்ச்சர் வந்து கொலாப் பண்ணி ஒரு பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பில்டிங் தான் இந்த குதுப் மினார். இந்த குதுப் மினார் வந்து உள்ள இன்டீரியர் வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேராவாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 379 படிக்கட்டுகள் இதுக்குள்ளார இருக்குது. இப்போ வந்து பப்ளிக் அலோவ் பண்ணுறதில்ல. இதுக்கு மிக முக்கிய காரணமும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக சோகமான ஒரு நாள் டிசம்பர் 4ஆம் தேதி, அதாவது 1981ஆம் ஆண்டு வந்து கடைசியாக வந்து இது விசிட்டர்ஸ் உள்ளே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 பேர், குழந்தைகள் உட்பட. அதாவது அதில் வந்து ஒரு 45-50 பேர் வந்து கிட்ஸ், மோர் தென் வந்து ஒரு அந்த டைமில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை வந்து விசிட் பண்ண வந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து பவர் கட் ஆகி ரொம்ப கூட்ட நெரிசலில் வந்து சிக்கி உயிரிழந்திருக்காங்க. ஸோ வெளியே வர முடியாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க. ஓகே, 45 கிட்ஸ் கிட்ட இறந்துருக்காங்க. அந்த ஒரு காரணம் வச்சு தான் கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேன் பண்ணி யாருமே உள்ளே அலோவ் பண்ணாமல் ஃபுல்லாக பூட்டியிருக்காங்க. அண்டு இதுதான் வந்து முக்கிய காரணம் உள்ளே அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இன்னமும் நிறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் வந்து நடக்குது, பேட் வைப்ரேஷன்லாம் இங்கே இருக்குன்ற மாதிரி சில ரிசர்ச் பண்ணுற வரவங்க டெய்லியும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆஃப்டர் 9 o'clock அப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்க இங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து மற்றபடி ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட், இந்து இஸ்லாமிய வழிபாட்டு தலமாக இருந்துச்சு. நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த குதுப் மினாரை சுற்றி பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதோட எனக்கு என்ன வந்து ஒரு ஈஃபில் டவர் ஃபீலே இருக்குதுங்க குதுப் மினார். ஸோ நண்பா, இப்போ நான் எங்கே இருக்கேன்னா லோட்டஸ் டெம்பிள்னு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் டெல்லியில். ஸோ இந்த லோட்டஸ் டெம்பிள் பற்றி எப்படி சொல்கிறது, ரொம்ப அற்புதமான ஒரு கட்டிடம். அண்ட் வந்து இந்த கட்டிடத்துக்காக நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கான். ஸோ ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈரான் நாட்டை சேர்ந்தவர் தான் இது வந்து கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லோட்டஸ் ஷேப்பில் இருக்கனால தான் ஸோ இதோட லோட்டஸ் டெம்பிள்னு அழைக்கிறாங்க. ஸோ இது வந்து அதாவது பகாயின்ற ஒரு இந்த ஒரு கலாச்சார சம்பிரதாயம் அவங்க ஒரு வழியாக வந்து இது உருவாக்குனதுனால ஸோ எல்லா மதத்தரும் வரலாம், எல்லா மொழியினரும் வரலாம். இதில் பாகுபாடு கிடையாது, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஒரு ரிலீஜியன் டெம்பிள். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் விசிட் பண்ணுங்கள். शो होता है ना उनका, उसमें कृष्ण की कहानी बताई है। कृष्ण की नहीं Gatian hana ke
मैं बताऊंगी, हाथ बिल्कुल यूँ कर लो जैसे करना है। मैं अपने हिसाब से करूँगी। நல்ல கான்செப்டுங்க. ஸோ எல்லா மதத்தையும் வந்து அலோவ் பண்ணி இதில் எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம ஒரு வழிபாட்டு தலம்ன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா மறக்காமல் இதை விசிட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லிப்பர்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ உள்ள ஸ்லிப்பர்ஸோட அலோடு இல்லை. அண்டு உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு காமெடி நடந்துச்சுங்க. நமக்கு வந்து ஹிந்தி தெரியாதுல்ல, ஹிந்தி தெரியும் சொல்ல கையை தூக்கிட்டேன். பட் அவங்க ஹிந்தியில் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை பற்றி. ஓகே, நம்ம விக்கிபீடியா இருக்கே, என்ன கவலை, அதை பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ நான் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உண்மையிலே ரொம்ப அமைதியாக நிம்மதியாக தாங்க இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப காமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் டெல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லோட்டஸ் டெம்பிள்ன்றது மறக்காமல் வந்து பாருங்கள். நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு கடவுளோட வழிபாட்டு விஷயமோ, அதாவது உருவ சிலையோ ஃபோட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு டெம்பிள். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள் டெல்லி வந்தீங்கன்னா.